பேச்சின் ருசி அறிந்த காதலின் நாக்குகளே தொங்கிக் கொண்டிருக்கிறது பத்ரகாளிகளின் தாடைக்கு கீழே. இது ஒருத்தர் என்ன சொன்னாங்கன்னா, பேச்சின் ருசி அறிந்த அந்த நாக்கு தான் வந்து காதல் வேணான்றதுனால வெளியே தொங்குதுன்னு ஒருத்தர் சொன்னாங்க. இன்னொருத்தவங்க வந்து பேச்சின் ருசி அறிஞ்சிட்டாங்க, அடுத்து வந்து அவங்க காதலியை வந்து பத்ரகாளியாக எழுதியிருக்கிறதாவும் அது வந்து வேற எதையோ ருசிக்குது தாடைக்கு கீழே, அது மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, பேச்சின் ருசி அறிந்த அந்த காதலி வந்து வீட்டில் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பத்ரகாளின்னு அவளை சொல்லி அதுக்கப்புறம் வந்து தூக்கில் தொங்க விட்டாங்களோ, அதுதான் அவன் நாக்கு வந்து வெளியே வந்து தாடைக்கு கீழே தொங்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு புரிஞ்சு. இதில் எது நீங்கள் நினச்சி எழுதுனீங்க? இது ஒரு கவிதை என்னுடைய ஆக சிறப்பான பார்வைங்கிறது இந்த பொண்ணு சொன்னது தான். இந்த 3 பார்வையுமே நான் நினைக்கல. ஒரு கவிதை வந்து எப்போ அந்த படைப்புங்கிறது வந்து பூரணமாகுதுன்னா, வாசிக்கிறவர்கள் அதை எவ்வளோ தூரம் சுவையாக அதை மாற்றுறாங்க, எவ்வளோ தூரம் அதை இன்டர்பிரேட் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து தான். அதனால் நான் என்ன யோசித்தேங்கிறத நான் இறுதியில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் இந்த 3 பார்வையும் இந்த கவிதைக்குள் வைத்தது இருக்கு இல்லையா, அது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ஒரு படைப்பை வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தொட்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு என்னுடைய நன்றிகள்.